கிரிட்டிக்கல் டயத்துல முக்கியமான நேரத்துல ஒரு எதிர்பாராத தவறுகளை பண்ணிடுறாங்க இந்தியா. ரிஷப் பந்த் ரன் அவுட் அண்ட் KL ராகுலோட கேட்ச், அந்த ஸ்மித்துக்கு விட்ட கேட்ச், இது ரெண்டுத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே மேட்சை டேர்ன் பண்ணிடுது. அவங்களுக்கு 387 ரன் போனதுக்கு காரணமே அந்த KL ராகுல் வித்த கேட்ச் தான், ஸ்மித்துக்கு கிட்ட கேட்ச். அதே மாதிரி ஒரு 75 ரன் 100 ரன் லீட் எடுக்கிற சமயத்துல நல்ல ரெண்டு பேரும் நல்லா ஆடிட்டு இருக்குச்சே, தேவையில்லாம ஒரு லஞ்சுக்கு முன்னாடி டீக்கு முன்னாடி ஒரு ரன் அவுட் ஆனது பெரிய மிஸ்டேக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு முக்கியமான தருவாயில ஒரு சரியா ஆடாம கோட்டை விடுறது தான் இந்தியாவுடைய இந்த சீரீஸ் பூரா. இந்த சீரீஸ்ல ரெண்டு மூணு தடவை ராகுலே ஒரு வாட்டி லஞ்சுக்கு முன்னாடி விட்டானாரு, சாய் சுதர்சன் எக்ஸ்போஸ் பண்ணாரு. அதே மாதிரி அடுத்த நாளும் ஒரு வாட்டி அவரே தான் விட்டானாரு. இது மாதிரி க்ளோஸ் அப் பிளேக்கு முன்னாடி நேற்று கூட பாருங்க, நிதிஷ்குமார் ரெட்டி டீக்கு முன்னாடி கரெக்டா ஒரு விக்கெட் வந்தது லஞ்சுக்கு முன்னாடி கடைசி ஓவர். இதே மாதிரி கிரிட்டிக்கல் டயத்துல சரியா அதை ஆடுறது தான் இந்தியாவுடைய முக்கியமான இது. அண்ட் அது தவிர இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த கேப்டன். இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த கேப்டன் பேட்டிங்ல தெரியாட்டாலும் அவர் கேப்டன்சில தெரிஞ்சிடுது. அது இந்த மேட்ச்ல தெரிஞ்சிடுது. அதெல்லாம் அதை ஒரு ஒரு கம்ப்ளைண்டா சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ஃபர்ஸ்ட் சீரீஸ் யங் டீம் வச்சு ஆடுறாரு. அண்டு நியூ மிடில் ஆர்டர் பேட்டிங் லைக் கருண் நாயர் புதுசா வந்திருக்காரு. அதே மாதிரி ஆளெல்லாம் வச்சுட்டு ஆடுறதுனால அவரை ஃபுல்லா பிளேம் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்னும் டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணிருப்பாங்கிறத மறுக்க முடியாது.